11th ஸ்டாண்டர்டில் ரொம்ப ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட் விஸ்காசிட்டி ஆஃப் லிக்யூட் பை ஸ்டோக்ஸ் மெத்தட். ஸ்டோக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கொடுக்கப்பட்ட லிக்யூடுடைய விஸ்காசிட்டியை கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மின் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் த கிவன் லிக்யூட் பை ஸ்டோக்ஸ் மெத்தட். ஸோ திஸ் இஸ் த கொஷின். இப்படி தான் கொஷின் வந்து நமக்கு கேட்பாங்க. ஸோ இந்த கொஷின் கொடுக்குறப்ப நமக்கு வர்றப்ப நம்ம எப்படி அதை ஈஸியாக வந்து நம்ம கால்குலேஷன் போட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ரீடிங் எடுத்துகிட்டு ஒரு 20 மினிட்ஸில் கால்குலேஷன் போட்டு முடிச்சுட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போகக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நமக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா லாங் சிலிண்ட்ரிக்கல் டியூப்பு. ஸோ அந்த டியூபுக்குள்ளே ஊற்றுறதுக்கு நமக்கு தேவையான கேஸ்டர் ஆயில். அதாவது கேஸ்டர் ஆயில் இல்லைன்னா எந்த ஆயில் வந்து நமக்கு எந்த லிக்விட் வந்து ஹைலி விஸ்கஸாக இருக்குதோ அதை அதை உள்ளே ஊற்றிக்கலாம். ஸோ அந்த லிக்விடை பொறுத்து நமக்கு அந்த விஸ்காசிட்டி நம்ம கண்டுபிடிக்கிற விஸ்காசிட்டி வேல்யூ மாறும். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எடுத்துக்கிறது கேஸ்டர் ஆயில். இந்த கேஸ்டர் ஆயிலில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த லாங் டியூப்பில் நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவை ஒரு ஸ்பெரிக்கல் பால்ஸு. ஸோ சின்னதாக நமக்கு அந்த லெட் ஷார்ட்ஸ் மாதிரி இருந்தால் மட்டும் போதும். அதை நம்ம அந்த ஆயிலுக்குள்ளே நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாப் கிளாக் தேவை. ஸோ இந்த 3 தான் நமக்கு தேவையான முக்கியமான காம்போனன்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட் வர்றப்போ நமக்கு ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட்டில் நமக்கு ஸ்டாப் வாட்ச் நம்ம கையில் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 2 டேக் யூஸ் பண்ணுறோம். அந்த பெரிய டியூப்பில் நம்ம எல்லாமே நம்ம ரீடிங் எடுக்க முடியாது. ஸோ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேலில் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ 20 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒரு டேகும், ஸோ இங்கே வந்து 50 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு டேகும் நம்ம வச்சுக்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ 30 சென்டிமீட்டர் கேப் இருக்குது. ஸோ 30 சென்டிமீட்டர் இஸ் த என்னுடைய ஃபஸ்ட்டு ரீடிங்கில் எடுத்து எழுத போகிறேன். ஸோ 30 ஆர் 40 நான் இங்கே கால்குலேஷனில் 40 நம்ம இது ஒரு மாடல் கால்குலேஷன். ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் 2 டேக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து 40 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் கவனிங்க. ஸோ இதில் 30 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துட்டு அப்படின்னா அதே தான் திருப்பி கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆயில் மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த டியூப்பில் ஒரு லெட்டு பால் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். அது அந்த பாத் வழியாக நமக்கு வரப்போகுது. ஸோ கரெக்டாக நமக்கு இந்த 50 சென்டிமீட்டரில் வர்றப்போ நம்ம டைமரை ஆன் பண்ணணும். ஸோ 50 சென்டிமீட்டரில் அந்த பால் வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம இதை ஆன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் 20ல் வர்றப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். தட்ஸ் இட். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இங்கே பால்ஸை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கே ஆரம்பிச்சிருச்சு, நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ அப்போ நான் அது நெக்ஸ்ட்டு 20 வந்தோடனே நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த அந்த லெட் பால் வந்து நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா 50ல் என்ட்ரி கொடுத்தோடனே நான் வந்து ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிட்டேன். 20ல் போயிட்டு நின்ன உடனே இங்கே இந்த பார்ட்டை தாண்டி போன உடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே அது ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொண்ட டைம் அதை நம்ம ஸ்டாப் வாட்சில் நம்ம நோட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இது ரீடிங் 1. ஸோ இதே வந்து நம்ம என்ன பண்ணோம் ட்ரையல் 1 நம்ம ரீடிங்கில் எழுதிக்குவோம் எவ்வளோ டைம் செகண்ட்ஸ் வந்துச்சோ. ஸோ இந்த ஸ்டாப் வாட்ச் நமக்கு இல்லைன்னா நம்ம நார்மலாக வந்து ஸ்போர்ட்ஸில் யூஸ் பண்ணுற ஸ்டாப் வாட்சுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதே ப்ராசஸை அகைன் என்ன பண்ண போகிறோம்னா ட்ரையல் 2 நம்ம எடுத்து இதே செகண்ட்ஸை நம்ம நோட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். அகைன் கவனிச்சிங்க. இப்போ எல்இடி பால்ஸை நம்ம உள்ளே இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்இடி பால்ஸை நம்ம உள்ளே ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகும் 50ல் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தா 50ல் வர்றப்போ நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இங்கே வந்து நம்ம என்ட்ரியை ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, ஸ்டாப் வாட்ச் இங்கே ஆனு. பால் வந்து இந்த எல்இடி பால் ரெட் பால் உள்ளே வந்த உடனே இங்கே ஆனு வந்துச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம 20ல் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ நமக்கு ஒரு டைம் காமிச்சிருக்கோம். அதே நம்ம ட்ரையல் 2ல் போய் நம்ம எழுதிக்கும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு 50க்கு பதிலாக நம்ம 60ல் கொண்டு போய்ட்டு நம்ம வச்சுட்டு நம்ம இதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது ட்ரையல் 1 ட்ரையல் 2. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி வந்து நமக்கு 50 சென்டிமீட்டர்ஸ் கேப்பில் எவ்வளோ நமக்கு டைம் ஆகுது அந்த லெட் பால் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும். ஸோ ட்ரையல் 1 ட்ரையல் 2ன்னு ஒவ்வொன்றுத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம்.
ஸோ அதனுடைய ஒரு மாடல் கால்குலேஷன் தான் இது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரெண்டுத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து 40 சென்டிமீட்டர், 50 அண்ட் 60 அண்ட் 17 இவ்வளோ கேப்ஸ் நம்ம 4 ரீடிங்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு ட்ரையல் 1, ட்ரையல் 2 அடுத்து வந்து இதுக்குமே 50க்கு, 60க்கு, 17க்கு எடுத்தாச்சு. இந்த ட்ரையல் 1 அண்ட் ட்ரையல் 2 ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்ம மீன் வேல்யூ கிடைக்கும். ஸோ மீன் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து மீன் டைம் டி. ஸோ இதில் 40ன்றது வந்து டிஸ்டன்ஸு டி. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸு டியை நம்ம இப்போ கால்குலேஷன் நம்ம போகிறோம். டெர்மினல் வி இஸ் ஈக்குவல் டு டி பை டி. ஸோ இங்கே கால்குலேஷன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கால்குலேஷன் டி இஸ் ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர், டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு மீன் வேல்யூ 3.295 செகண்ட்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபார்முலாவில் டி பை டி அப்ளை பண்ணும்போது நமக்கு 0.1213 நம்ம மீட்டர் செகண்ட் சொன்னால் நமக்கு கிடைக்குது. ஸோ செகண்ட் வேல்யூ அண்ட் தேர்ட் வேல்யூ அண்ட் ஃபோர்த் வேல்யூ சேம் ப்ரொசீஜரில் நம்ம கால்குலேஷன் இந்த ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வரக்கூடிய ஆன்சரை கொண்டு போயிட்டு நம்ம இங்கே ஃபஸ்ட் ரீடிங்கான இந்த டெர்மினல் வெலாசிட்டிலையும் இங்கே வர்ற நம்ம ஆன்சரை கொண்டு போயிட்டு டெர்மினல் செகண்ட் வேல்யூலையும் ஸோ இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த்தை நம்ம எடுத்து போய் அங்கே போட்டுட்டு இந்த 4த்தையும் நம்ம கண்டுபிடிச்சோம்ல. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 4த்தையும் கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா டெர்மினல் வெலாசிட்டியுடைய மீன் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது டெர்மினல் வெலாசிட்டி வி கண்டுபிடிச்சிட்டோம். பட் நமக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ 2r² ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜி டிவைட் பை 9v. ஸோ இதை நம்ம இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி என்னென்ன அப்படின்றத நம்ம இதில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும், நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 2 × r². ஸோ r²ன்றது என்னது, ஸோ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் பால். ஸோ அது வந்து கிவனாக இருக்கும். ஸோ அது நம்ம ரேடியஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் பால் வந்து 2.25 × 10⁻³ அதாவது 2.25 மில்லிமீட்டர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அந்த டென்சிட்டி ஆஃப் த ஸ்டீல் ஸ்பியர். ஸோ அதனுடைய ஸ்டீல் ஸ்பியருடைய டென்சிட்டி வந்து 7250. ஸோ டென்சிட்டி ஆஃப் த கேஸ்டர் ஆயில் நமக்கு தெரியும் 9.8. ஸோ நெக்ஸ்ட்டு 9 இன்ட்டு கண்டுபிடிச்சா நம்ம டெர்மினல் வெலாசிட்டி 0.12127 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 1. ஸோ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம இதை கால்குலேட்டரில் நம்ம போட்டால் மட்டும் போதும், நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 0.6192 நியூட்டன் செகண்ட் மீட்டர் இன்வர்ஸ் 2. ஸோ இதை கொண்டு போயிட்டு நம்ம ரிசல்ட்டில் நம்ம டைரெக்டாக எழுதிட்டோம்னா நமக்கு ஓவர்.